This video is sponsored by School of Business Organization Private Limited. இந்த கம்பெனி வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஆஃபீஸ் வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. இது ஒரு ஆன்லைன் பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதனால் நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து நம்ம கற்றுக்கவும் முடியும். அது மூலமாக வந்து இங்கே வந்து சம்பாதிக்க முடியும். ஒரே டைமில் நம்ம கற்றுக்கவும் வச்சு சம்பாதிக்கவும் வைப்பாங்க இந்த கம்பெனியில். இங்கே வந்து 24/7 வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒர்க் ரிலேட்டடான அப்டேஷன் எல்லாமே அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெஸ்ட் ட்ரஸ்டட் ஆன்லைன் ஜாப் கம்பெனி. மேலும் விவரங்கள் அறிய ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ உங்களுக்கு வந்து மொபைலேருந்து யாருக்காவது ஒரு மெயில் அனுப்பணுன்னா அது எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து ஜிமெயில் ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சில மொபைலில் இப்படி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க செட்டிங் வச்சுருப்பீங்க. அதனால் சர்ச் பண்ணிடலாம். இப்படி ஜிமெயில் ஆப் காமிக்கும், ஆப்ஷன் காமிக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியில் தான் ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாவது மெயில் ஐடி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது மெயில் ஐடி உங்களோட மொபைலில் எப்போவுமே செட் பண்ணி வைக்கணும்னா இந்த ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு மெயில் ஐடி நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெயில் அனுப்பினா என்ன செய்யணும்னா, இதில் இருக்குல்ல கம்போஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். பழைய வெர்ஷன் மொபைலாக இருந்துச்சுன்னா இதில் என்ன இருக்குன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். பழைய வெர்ஷன் மொபைலில் இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இப்போ உள்ள மொபைலில் அதிகமாக இந்த கம்போஸுங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஜிமெயிலோட மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காகவே இதில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேறு மெயில் ஐடி ஏதாவது வேணும்னா இதில் ஆரோ ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு மொபைலில் 2-3 மெயில் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கி இதில் ஆரோ ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணால் வேறு மெயில் ஐடி ஏதாவது ஆட் பண்ணனா நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு மெயில் சென்ட் பண்ணணுமோ அவங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு சஜெக்ஷன் கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணால் போதும், அது போயிடும். அடுத்து வந்து சப்ஜெக்டில் வந்து எது ரிலேட்டடாக நீங்கள் இப்போ வந்து மெயில் அனுப்புகிறீங்களோ அதோட ஹெட்டிங்கே இதில் டைப் பண்ணணும். இப்போ சப்போஸ் லீவ் லெட்டர் தான் அனுப்புகிறீங்க அப்படின்னா இதில் லீவ் லெட்டர் அனுப்பலாம். இல்லை ஒரு கம்பெனிக்கு ரெசியூமோ இல்லைன்னா பயோடேட்டா எதை அனுப்புகிறீங்களோ அது ரிலேட்டடாக ஒரு ஹெட்டிங்கே இதில் நீங்கள் டைப் பண்ணிடலாம். இப்போ ரெசியூம் அனுப்புகிறீங்கன்னா ரெசியூம், இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்களா அது என்ன நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடோட ஹெட்டிங்கை வந்து இதில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து கம்போஸ் மெயில் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எது இப்போ ரெசியூம்னா ரெசியூம் ரிலேட்டடாக என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை வந்து இதில் தான் டைப் பண்ணணும். அடுத்து ஏதாவது ஃபைல் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைல் எப்படி அட்டாச் பண்ணணும்னா மேலே இந்த பின் மார்க்குன்னு இருக்குல்ல, இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபோட்டோஸோ கேமரா ஃபைலான்னு கேட்கும். உங்களுக்கு எது ஃபைல் அட்டாச் பண்ணணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோஸ் தான் எடுக்கணும்னு அட்டாச் பண்ண நினச்சிங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வருதல் உங்கள் கேலரியில் உள்ள இமேஜஸ்லாம் ஓப்பன் ஆகும். நீங்கள் எது செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபைலாக கன்வெர்ட் ஆகிரும். நீங்கள் ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த இமேஜ் இதேமாரி தான் அட்டாச்சாகவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபைல் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஃபைல் ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ ரெசியூம் அட்டாச் பண்ணிடலாம், இல்லை ரெசியூம் அட்டாச் ஆகலாம். இப்படி ரெசியூம் எல்லாமே அட்டாச் பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஏதாவது டைப் பண்ணலாம் டைப் பண்ணிக்கிடலாம். டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணக்கு என்ன பண்ணணும்னா
இந்த இடத்துல மேலே ஆரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா மெசேஜ் சென்ட் ஆகிடும். இப்படி தான் ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு மெயில் அனுப்பணும், இந்த மாதிரி தான் மெயில் அனுப்பணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நான் பாருங்கள் சென்ட் கொடுக்குறேன், மெயில் சென்ட் ஆகிரும் பாருங்கள். மெயில் சென்ட் ஆகுறது இப்படி தான் காமிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரே டைமில் ரெண்டு பேருக்கோ இல்லை 3 பேருக்கோ மெயில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, அதேமாதிரி தான் கம்போஸ் மெயிலை கிளிக் பண்ணுங்கள். 2ல் வந்து நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்ப நினைக்கிறீங்களோ அவங்க அட்ரஸ், இப்போ சிசிலையும் பிசிசிலையும் 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த 2 ஆப்ஷன்லேயுமே தனித்தனி மெயில் ஐடி போட்டு ஒரே டைமில் 2 பேர்த்துக்கு ஒரே மெசேஜை நீங்கள் அனுப்பலாம். இப்போ 2லேயும் சிசிலையும் ஒரு மெயில் டைப் பண்ணி உங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன கொடுக்கணுமோ இல்லை கம்போஸ் மெயிலில் என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணி இதே மாதிரி இப்போ ஒரே டைமில் நீங்கள் வந்து 2 மெயில் ஐடிக்கு மெசேஜும் சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நம்ம மெயிலெலாம் சென்ட் பண்ணணும். வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.